வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி தமிழ். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி, நம்மளுடைய ரிவ்யூ வீடியோலயும் சரி, அதுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி, கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் ஒரே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன் ப்ரோ பிக்சல் 3a எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரியல்மி GT60 வந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ரியல்மி GT60 எடுக்கிறதுக்கான ஒரு 3 ரீசன் வந்து இருந்துச்சு. அந்த 3 ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா அந்த எக்ஸ்சேஞ்சை பத்தி தான் வந்து பேச போறோம். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைட்டா வந்து வீக் ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கு. 4 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் இறங்கிடும். நம்ம யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலனாலும் சரி அவ்வளவுதான் அதோட லைஃப் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் அடின்னு அடிச்சதுல அந்த 3 வருஷத்துல அவ்வளவுதான். ஏற்கனவே நான் அது டெமோ பீஸா தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆட்டோமொபைல்ஸ்ல. பண்ணலாம் பேட்டரியை மட்டும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா பேட்டரி எல்லாம் கேட்டு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் 1500 அப்படிலாம் சொன்னாங்க. வாரண்டியே இல்லாம டூப்ளிகேட் போடுறதுக்கே இவ்வளவு சொன்னாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஆனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து பிளிப்கார்ட் சைட் போகவே கூடாது. பிளிப்கார்ட்ல எவ்வளவு பெரிய போனா வேணா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம போன் வாங்கணும்னா போனை மட்டும் வாங்கலாம், எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போட்டுலாம் வாங்க முடியாது. பிளிப்கார்ட் அதுக்கு அமேசான்ல எக்ஸ்சேஞ்ச் போட்டோம்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்ல நார்மலா எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டாலே ஒரு நல்லா ஒரு புது போன் புதுசா இருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க போன் போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க 2500 3000 ரூபாய்க்கு மேல வந்து பெருசா போகவே போகாது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு மோட்டோ போனோ இல்ல நத்திங் போனோ வாங்கணும்னா நம்ம ஒரு ஹை எண்ட் எப்படின்னா சாம்சங்கோட S சீரீஸ்ல இருக்க ஏதோ ஒரு S21 S22 அல்ட்ரா இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் போட்டாவே 10,000 15,000 ரூபாய்க்கு தான் வந்து போகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இவனை கம்பேர் பண்ணும்போது அவன் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு 18,000 ரூபாய் 19,000 ரூபாய் அப்படிலாம் போச்சு. சாம்சங்கோட S20 சொல்றேன். நான் வந்து S20 வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல நான் செக் பண்ணும்போது 9,000 ரூபாய் 10,000 ரூபாய் வந்து தொடுச்சு. அமேசான்ல செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா S20 நான் எக்ஸ்சேஞ்ச்ல போடலாம் சும்மா செக் பண்ணி பார்க்கும்போது 15,000 16,000 வந்து வந்துச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன் அப்படின்ற மாதிரி இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளுக்கு வந்து பிளிப்கார்ட் தேவையே இல்லை. ஏற்கனவே MIA அவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவன் நல்லா கரன்னு கரைச்சி கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு அந்த போனை எடுத்துட்டு போனா எனக்கு மனசே ஆறல இப்போ வரைக்குமே. அதனால இந்த போனை போடுறோம் அப்படின்னா நம்ம அமேசான்ல தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அமேசான்ல பார்த்தது தான். என்னுடைய பட்ஜெட் செக்மெண்ட்ல என்னுடைய யூசேஜுக்கு, ஏன்னா என்னோட வீடியோ எடுக்கிறது வீடியோ எடிட் பண்றது எல்லாமே சாம்சங் S20 தான் இருக்க போகுதுன்றனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால்ஸ் அப்புறமா மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ போட்டோ எடுக்கிறதுக்கு வெளியெல்லாம் போகும்போது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த போனை வந்து நான் எடுத்தது. அதுக்கடுத்து முக்கியமானது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்சேஞ்ச் கார்டு ஆஃபர் அப்புறமா கூப்பன் இது எல்லாமே போட்டு நம்மளோட பட்ஜெட்குள்ள இருக்கணும்னு சொல்லி தான் எடுத்தேன். எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்லணும்னா 3,700 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த 3,700 ரூபாய்க்கு உண்மையாலே ஒர்த்தான போன் தான். அந்த போன் இல்லைன்னா சொல்ல, என்ன பேட்டரி மட்டும் நல்லா டக்குன்னு இறங்கிடும். அதை மட்டும் யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னா ஓகே. ஆனா அமேசான் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் பிளிப்கார்ட்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிற போன் எல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்க எக்ஸ்சேஞ்ச்லாம் போட்டு போன்ஸ் தான் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் உண்மையாலே எக்ஸ்சேஞ்ச் போடுற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப அடின்னு அடிச்சிட்டேன், பேட்டரி நிக்கிறது இல்ல பெருசா அந்த மாதிரிலாம் நினைச்சு நீங்க போடுறீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்க ஏதோ ஒரு போனை வந்து எடுக்கலாம். இல்லப்பா என் போன் நல்லா தான் இருக்கு, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, ஆனா நான் புது போனுக்கு அப்கிரேட் பண்றேன், இந்த போனை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச்ல போட்டு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க பிளிப்கார்ட்லயும் சரி அமேசான்லயும் சரி இல்ல கேஷிஃபை டோஃபி இந்த மாதிரி எந்த வெப்சைட்லயுமே அங்க போயிட்டு எக்ஸ்சேஞ்ச்லாம் போடவே போடாதீங்க. அதுக்கு பதிலா உங்க வீடு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் போன் கடைலாம் வந்து உங்களோட ஏரியால உங்களோட சிட்டில நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட பில்லு பாக்ஸ் வாரண்டி கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, வாரண்டியில இருந்துச்சுன்னா வாரண்டியோட கொடுங்க, அப்படி இல்லைன்னா பாக்ஸ் சார்ஜரோட எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உண்மையாலே சொல்லணும்னா ஒரு நல்ல ரேட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த காசை வாங்கிட்டு நீங்க பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ இல்ல ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயோ எங்க போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போயிட்டு வாங்கிக்கோங்க. தயவு செய்து உங்ககிட்ட போன் நல்லா இருக்கு, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு, நான் ஒரு 7 மாசம் 8 மாசம் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களும் சரி, இல்ல 2 வருஷம் யூஸ் பண்ணேன் பொத்தி வளர்த்த பிள்ளைங்க மேகலை இந்த மாதிரி என்கிட்ட இந்த போன் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எங்கேயாவது செல் பண்ணுங்க. அப்படின்னா உங்க ஃபேமிலிலேயே வந்து யாருக்காவது உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க போன் ரொம்ப லோ கிரேட்ல இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து அவங்க போனை வேணா எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புது போனை வாங்கிக்கலாம். தயவு செய்து அந்த மாதிரி ஒரு புது போனை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மனவலி தான் வரும். அவன் போடுறதே ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபான்னு போடும் போதே நம்மளுக்கு மனவலி வந்துடும். அந்த மனவலியை தாண்டி ஒருத்தர் வந்து செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு பின்னாடி ஸ்கிராச்சஸ் இருக்கு, பின்னாடி வந்து லைட்டா அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு 500 600 குறைச்சி நம்மளுடைய போனோட வேல்யூவே கம்மியாகி போகும்போது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கும். அதனால
என்னோட சஜஷன், நீங்க யாராவது எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்கன்னா அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா அடின்னு அடிச்சு இதுக்கு மேல பெருசா யூசேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிளிப்கார்ட்லயே அமேசான்லயே எக்ஸ்சேஞ்ச் வந்து போடலாம். நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுடைய போன்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் போட்டு பிளிப்கார்ட்லயே அமேசான்லயே வாங்கிருக்கீங்களா? அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.